யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு இழந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயும் SMPM சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் என்ற மிஷனரி இயக்கத்தின் சார்பில் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்கிற நிகழ்வுக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். அருமையானவர்களே, NGPM என்பது SMPM இயக்கத்தின் துணை நிறுவனம். இந்த நிறுவனத்தில் ATG எக்ஸப்ஷன் இருக்கிறது. உங்களுடைய சிறப்பு நன்கொடைகளுக்கு நீங்கள் ATG மூலமாக வதிவிலக்கை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அருமையானவர்களே, மறுரூப இந்தியா என்கிற பொருளில் சில குறிப்புகளை சொல்லிவிட்டு செய்திக்கு கடந்து செல்கிறேன். சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் ஒரு சுதேச மிஷனரி இயக்கம். இந்திய தேசத்திற்கு தோமாவை மிஷனரியாக அனுப்பி ஆண்டவர் தொடர்ந்து பல வெளிநாட்டு உள்நாட்டு மிஷனரிகளை எழுப்பி இந்த கடைசி கால நற்செய்தியை அறிவிக்கும்படி ஆண்டவர் SMPM என்ற மிஷனரி இயக்கத்தை எழுப்பியிருக்கிறார். SMPM கடந்த 40 ஆண்டு காலமாக மிஷனரி ஊழிய அனுபவமும் முறையாக வேதாகம கல்லூரியிலே பயிற்சி பெற்ற தேவனுடைய பிள்ளைகளை கொண்டு 70 பேர் கொண்ட ஆலோசனையோடு இயங்குகிற ஒரு அமைப்பு. SMPM ஒரு சபையும் அல்ல, ஒரு சபைக்கு சொந்தமான அமைப்பும் அல்ல. மாறாக அனைத்து சபையுடன் கரங்கோர்த்து ஆத்தும பாரம் தரிசனம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகளின் ஜெபத்தாலும் ஆதரவாலும் இயங்குகிற ஒரு நற்செய்தி குடும்பம். அகன்ற பாரதத்தில் 143 கோடி ஜனத்திரள் உண்டு. பல்வேறு தொலைகளிலே உலகமே ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் நாம் முன்னேறி இருக்கிறோம். என்றாலும் 68% பின் செசு கொலை, பாலிய வயது திருமணம், மந்திரவாதம், மதவாதம், போலி சாமியார்களின் அட்டகாசம், சாஸ்திரம், சம்பிரதாயம் போன்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய இந்தியர்கள் பலர் ஜாதகம் சரியில்லை என்று சீரழிகிற நிலைகளில் காணப்படுகிறார்கள். என்றாலும் மோட்சம் சென்றுவிட வேண்டும் என்பதில் பேராவலோடு தான தர்மம், பக்தி விரதம், கால்நடையாக புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று நீராடுவது, குரு வழிபாடு போன்ற காரியங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நம்முடைய நாட்டு அரசியல் தலைவர்களில் பலர் தங்களுடைய பதவியை தக்க வைக்கிறதற்கு மதத்தையும் கையில் எடுத்துக்கொண்டு நயவஞ்சகமாக அரசியல் ஆதாயம் பெற்றுக்கொண்டிருக்கிற ஒரு காலம் இது. மிஷன் இந்தியா 2030 மிஷன் இந்தியா 2030 என்கிற ஒரு பெரிய தரிசன திட்டத்தின் மூலம் SMPM நம்முடைய பாரத தேசத்தில் 100 சுதேச மிஷனரிகளை ஒவ்வொரு மிஷன் சென்டர்ஸ்லேயும் எழுப்ப வேண்டும். ஒரு சுதேச மிஷனரி 10 சபைகளை உருவாக்க 1,00,000 கிராமங்களில் சபைகள் உருவாக்க வேண்டும் என்ற ஒரு தரிசனத்தோடு கூட நாம் உழைத்து கொண்டிருக்கிறோம். இயக்கம் ஆரம்பித்த கடந்த 5 ஆண்டுகளில் 22 மாநிலங்களிலே 165 மிஷனரிமார், நேபாள் நாட்டில் 5 மிஷனரிகள் குடும்பங்கள் தங்கியிருந்து 138 விதமான மக்கள் இனங்களுக்கு நாம் நற்செய்தி அறிவிக்கிறோம். குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், ஒரிஷா, பீகார், சத்தீஸ்கர் போன்ற பகுதிகளில் மக்கள் திரளாக தேவனுடைய சமூகத்தில் வந்து இதுவரையிலேயும் 340 கிராமங்களில் நான் சபைகளை உருவாக்கி 14 இடங்களில் ஆலயங்கள் கட்டி பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். 4 இடங்களிலே நான் நடத்துகிற விடுதிகளிலே 210 ஆதிவாசி குழந்தைகள் படிக்கிறார்கள். நம்பிக்கை தொலைக்காட்சியிலே ஒவ்வொரு சனிக்கிழமை நம்முடைய நிகழ்வு 7:45 மணிக்கும் ஞாயிற்றுக்கிழமையிலே காலை 6 மணிக்கும் வருகிறது. பொருளாதார தேவைகளுக்காக எந்த ஒரு உலக பிரகாரமான மனிதனிடத்திலேயோ இல்லையென்றால் எந்த ஒரு வெளிநாட்டு நிறுவனங்களை அருகாதபடி இயேசு கிறிஸ்துவனிடத்தில் ஜெபம் பண்ணுகிறோம். அதே போல தேவனுடைய பிள்ளைகளோடு கூட தேவைகளை பகிர்ந்து கொள்கிறோம். அருமையானவர்களே, நாம் கட்டுகிற ஒவ்வொரு ஆலயத்திலையும் ஒரு சிறு தொழில் பயிற்சி, அதில் ஒரு கம்ப்யூட்டர், ஒரு டெய்லரிங் மிஷின் வைத்து பெண்கள் தங்களுடைய குடும்ப அடிப்படை வருவாயை அதிகரித்துக் கொள்வதற்கான வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொடுக்கிறோம். இப்படி ஒரு பயிற்சி நிலையம் ஆரம்பிக்கிறதற்கு 20,000 ரூபாய் தேவை. கிராமங்களிலே ஆலயங்கள், பெரிய பக்கா ஆலயம் கட்டுவதற்கு 8 லட்சம், 7 லட்சம், 6 லட்சம் என்று சொல்லி வாங்குகிறோம். கச்சா ஆலயங்கள் 3 லட்சம் ரூபாயில் கச்சா ஆலயங்கள் 600 ஸ்கொயர் ஃபீட்லே கட்டுகிறோம். அருமையானவர்களே, நம்முடைய ஆதிவாசி பிள்ளைகள் இன்னும் ஏராளமான குழந்தைகள் காத்திருக்கிறார்கள். அதோடு கூட மிஷனரிகளும் இன்னும் பலர் அப்ளிகேஷன் கொடுத்து காத்திருக்கிறார்கள். போன ஞாயிற்றுக்கிழமையும் ஈஸ்ட் கோஸ்ட் என்ற பகுதிகளிலே தங்கியிருந்து கிழக்கு கடற்கரை ஓரமாக
எல்லா கிராமங்களிலேயும் சபைகள் உருவாக்க வேண்டும் என்ற பாரத்தோடு சுமார் 8 ஊழியர்களை அங்கே தெரிவு செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கடைசி காலத்தில் மிஷனரிகளை ஆதரிக்கவும், கிராமங்களிலே ஆலயங்கள் கட்டவும், ஆதிவாசி குழந்தைகளை படிக்க வைத்து அறுவடை நாயகர் இயேசு கிறிஸ்துவை இந்திய புதல்வர்கள் முகமுகமாய் சந்திக்க ஆர்த்தெழுந்து வாருங்கள். இறைமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய இறுதி கட்டளை நிறைவேற்ற மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மாபெரும் சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறபடி நம்முடைய பாரத தேசத்தை மறுரூபப்படுத்த உங்களை கரங்கூப்பி நாங்கள் அழைக்கிறோம். அருமையானவர்களே, SMPM வெப்சைட்டில் இன்னும் யூடியூப் மூலமாக எல்லா நிகழ்வுகளையும் அவ்வப்போது நாங்கள் போட்டுக்கொண்டிருக்கிறோம். பாருங்கள், இந்த ஊழியங்களை தாங்குங்கள். இந்த இயக்கத்தின் தலைமை அலுவலகம் சென்னை பாடி நம்பர் 4 காந்தி தெரு, மதியழக நகர் என்கிற இடத்துல இருக்கிறது. இயக்கத்தோடு கூட தொடர்பு கொள்ளும்படி உங்களை நாங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அருமையானவர்களே, ஒரு மிஷனரியை ஸ்பான்சர் செய்வதற்கு 3000 ரூபாய். அப்படி கொடுக்கிறவர்களுக்கு இதே போல ஒரு ப்ரொஃபைலில் அந்த மிஷனரி யாருன்ற ஃபோட்டோ வைத்து நாங்கள் கொடுக்கிறோம். நீங்கள் ஜெபம் பண்ணுவதற்கு ஒவ்வொரு மாதமும் மிஷனரியுடைய மாதாந்திர அறிக்கையை அனுப்புகிறோம். அதே போல் கிராமங்களில் ஆலயங்கள் கட்டுவதற்கு இப்படி ஒரு காணிக்கை பேட்டி கொடுக்கிறோம். உங்களுடைய பிறந்த நாள், பிள்ளைகளுடைய திருமண நாள், நம்முடைய வீடுகளில் நடக்கிற நல்ல காரியங்களில் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி நீங்கள் எடுத்து வைக்கிற காணிக்கையின் மூலமாய் கிராமங்களில் ஆலயங்கள் கட்ட முடியும். மாதந்தோறும் ஆத்மாவே தேடிங்கிற ஒரு தமிழ் பத்திரிகை வெளியிடுகிறோம். நீங்களும் வாங்குங்கள், வாசியுங்கள். இந்த நாட்டில் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்பதை தெரிந்து கொண்டு கர்த்தருடைய வருகையில் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இயேசுவை நாம் முகமுகமாய் சந்திக்கும் போது வெறுங்கையோடு அல்ல, ஒரு கூட்ட ஆத்மாக்களோடு நாம் அவரை சந்திக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவர் ஆத்ம பாரமுள்ள ஆண்டவர். ஒரு மனுஷன் கூட கெட்டுப்போகக்கூடாது என்பதற்காக தான் இன்றைக்கு வரையிலையும் அவர் தம்முடைய வருகைக்காக காத்திருக்கிறார். ஆகவே ஜெபியுங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். போன வாரத்தில் ராஜஸ்தானில் இருக்கும்போது அங்கே பலர் சாட்சினார்கள். லட்சுமி என்ற ஒரு சகோதரி 13 வருஷமாக அவங்களுக்கு குழந்தை கிடையாது. அந்த சகோதரியுடைய குடும்பத்தார் ரொம்பவே கொடுமைப்படுத்தி கடைசியில் அவருடைய கணவருக்கு இன்னொரு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கும் போது அந்த சகோதரி அழுது கொண்டிருக்கிறதை பார்த்து பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லியிருக்காங்க, நீ ஏன் இப்படி அழுதுகிட்டே இருக்கிற? ஏசப்பாவை நம்பி போய் பாரு, நம்ம ஊரில் ஒரு சின்ன அந்த வீட்டில் ஜெபம் பண்ணுறாங்கல்ல, நீ அங்கே போய் உட்கார்ந்து பாரு, நிச்சயம் உன்னை கடவுள் கைவிடவே மாட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சகோதரி வாழ்வே போச்சு, ஒருவேளை இயேசு வாழ்வு கொடுப்பாரோன்னு சொல்லி தான் அந்த ஜெபத்துக்கு போய் பங்கு பெற்றாங்க. கர்த்தர் அந்த மகளை நினைவு கூர்ந்தார். 13 ஆண்டு காலம் கழித்து ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு புத்திர பாக்கியத்தை கொடுத்தார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இன்னொரு சகோதரி சொன்னாங்க, 13 வருஷம் பெரும்பாடு. அருமையானவர்களை, உதிரப்போக்கில் எல்லாவற்றையும் இழந்து வீட்டிலையும் நிம்மதி கிடையாது, குழந்தையும் கிடையாது. இப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது தான் இயேசு என்னை தேடி வந்தார் என்று சொல்லி அந்த சகோதரி சாட்சி சொன்னார்கள். அருமையானவர்களே, நம்முடைய நாட்டில் வாழக்கூடிய கிராம மக்களில் 68% ஜனங்கள் பெரும் திரளான தேவைகளோடு இருக்கிறார்கள். கிராமப்புறங்கள் என்றல்ல, பட்டணங்களை பார்க்கும்போதும் அப்படிப்பட்ட தேவைகளோடு இருக்கிறார்கள். ஏனென்றால் ஜாதகம் சரியில்லை என்கிற நிலைமையில் ஏராளமான உடல் உபாதைகளில் தவிக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு ஆறுதல், ஒரு விடுதலை, அந்த ஜாதகத்தை இல்லை போய் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்கிறார் என்பதை இன்றைக்கும் நடைமுறையில் ஏராளமான நிறுவனங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். குஜராத்தில் வாகா என்கிற ஒரு கிராமத்துக்கு போயிருக்கும்போது அங்கே சகோதரன் சானியாபாய் முடக்கு வியாதி, அவருடைய கால் முடங்கி விட்டது. மந்திரவாதிகள் என்ன சொல்லியிருக்காங்க, உனக்கு செய்வன கோளாறு, இதை சரி பண்ணவே முடியாதுன்னு சொல்லி பல காரியங்களில் செலவு பண்ணி கடைசியில் சோர்ந்து போய் இருந்த நேரத்தில் அந்த மகனும் அந்த ஜெபத்தில் வந்தாங்க, எண்ணெய் பூசினார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக சுகமானவர் இப்போ எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவர் மனதுருக்கம் நிறைந்த ஆண்டவர் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். மனதுருக்கம் என்றால் ஒரு மனுஷனுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை சந்திக்கிற ஆண்டவர். அன்புக்குரியவர்களே, இந்த ஆண்டவரை நம்முடைய பாரத தேசத்துக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறதுல உங்களுடைய பங்கு என்ன என்று சொல்லி யோசித்து பாருங்கள். ஆதிவாசி குழந்தைகளுக்கு விடுதி கட்ட வேண்டும். 15க்கு 10 ஒரு விடுதி நீங்கள் கட்ட நீங்கள் முன் வரலாம். 1 லட்சம் ரூபாய் தேவை. அதோடு கூட ஆலயங்கள் 3 லட்சம் ரூபாய்க்கு கச்சா ஆலயம் கட்டுறோம்.
பெரிய ஆலயங்கள் 5 லட்சம் 7 லட்சம் 8 லட்சம் என்று சொல்லி கட்டுகிறோம். அருமையானவர்களுடைய வசதிப்படி நீங்கள் செய்யுங்க, நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்கிட்ட பலர் கேட்குறாங்க, தொலைக்காட்சியில் இப்போ நிறைய பேர் நாங்கள் மிஷினரி அனுப்பியிருக்கோம், எங்களுக்கு தாங்கன்னு கேட்காங்களே, எந்த ஊழியத்தை தாங்கிறதுங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குதுன்னு சொல்லி. அருமையானவர்களே, நான் யாரையும் குறை சொல்ல விரும்பவில்லை. நாங்கள் செய்கிற ஊழியங்களை நீங்கள் வந்து பாருங்கள், இப்படி பத்திரிகைகளை பாருங்கள், ஆண்டவர் பணிமையங்களில் என்னென்ன காரியங்களை செய்கிறார் என்பதை பாருங்கள். எங்களுடைய அமைப்பில் நாங்கள் ஏசி கோச்சில் ட்ராவல் பண்ண மாட்டோம், ஃப்ளைட்டில் பண்ண மாட்டோம், விடுதியில் தங்க மாட்டோம். ஏன்னா ஏழைகிட்டிருந்து காணிக்கை வாங்குகிறோம், அதை கர்த்தருக்கு பிரியமாக செலவு செய்ய வேண்டும் என்று சொல்லி செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே ஜெபியுங்கள், ஊழியங்களை உற்சாகத்தோடு தாங்குங்கள். நீங்கள் ஆதரிக்கிறவர்கள் தயவுசெய்து ஆதிவாசி பிள்ளையை படிக்க வச்சாலும் சரி, மிஷினரியை ஸ்பான்சர் பண்ணாலும் சரி, மாதந்தோறும் அனுப்பி வையுங்கள். ஏனென்றால் நீங்கள் அனுப்பவில்லை என்றால் நம்ம ஃபீல்டில் அவங்களுக்கு சேலரி அனுப்ப முடியாது, குழந்தைகளுடைய உணவுக்கு அனுப்ப முடியாது. இப்போ இந்த நாட்களில் நிறைய இடங்களில் விபிஎஸ் நம்ம நடத்துவோம். இந்த ஏப்ரல் மே ஜூன் வரைக்கும் விபிஎஸ் நடத்துவோம். பார்த்துக்குங்க, ஜெபிச்சுக்குங்க. ஒரு விபிஎஸ் ப்ரோக்ராம் நடத்துவதற்கு எங்களுக்கு 2000 ரூபாய் செலவாகும். நீங்கள் கொடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 பிள்ளைகள் ஒரு 5 நாள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஒரு சின்ன கிஃப்டோடு அந்த ப்ரோக்ராம் முடிப்பாங்க. ஆகவே விபிஎஸ் காரியங்களே நீங்கள் முன் வரும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அருமையானவர்களே, இந்த ஊழியங்களை ஆதரிக்கிறதற்கு எங்களுடைய வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 42 17 80 20 691, ஐஎஃப்எஸ்சி கோட் SPIN 0067 867. அதே போல் சவுத் இந்தியன் பேங்க்லேயும் எங்களுடைய அக்கௌண்ட் இருக்கிறது. 08860 730000 169, ஐஎஃப்எஸ்சி கோட் SIPL 000086. எங்களுடைய தொலைபேசி எண் 9444737550 9043867550. அருமையானவர்களே, இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் உங்களுடைய பங்கு என்ன என்று சொல்லி நீங்கள் தீர்மானியுங்கள். ஒரு ஆலயத்தில் நடந்ததை சொல்கிறேன். அந்த ஆலயத்தில் ஒரு மிஷினரி ஊழியங்களின் தேவைகளை பகிர்ந்து கொண்டு உட்கார்ந்துடுறாரு. கடைசியாக காணிக்கை எடுக்கிறாங்க. அந்த காணிக்கையில் போதுமானவர்களுக்கு இல்லை. அங்கே ஒரு ஏழை பிள்ளை இருக்கிறான், அவளுக்கு ஏதாவது ஆண்டவருக்கு செய்யணும்னு பாரம். உடனே அங்கே இருக்கிற ஒரு கண் மருத்துவர்கிட்ட போகிறார். டாக்டர், எனக்கு நீங்கள் ஒரு உதவி செய்யணும்னு சொல்லி. என்னம்மான்னு சொல்கிறாரு. அம்மா, ஒன்றும் இல்லை டாக்டர், நம்ம ஆலயத்தில் இன்னைக்கு காலையில் ஒரு மிஷினரி அண்ணா ஷேர் பண்ணாங்க இல்லையா, அந்த தேவைக்கு ஏதாவது செய்யணும்னு எல்லாம் முடியல, அதனால் என்னுடைய ஒரு கண்ணை நீங்கள் எடுத்து யாருக்காவது ஒரு ஆளுக்கு அதை நீங்கள் கொடுத்துட்டு அவங்க கொடுக்குற பணத்தை இந்த ஊழியத்துக்கு கொடுங்களேன் டாக்டர் அப்படின்னு. அவருடைய டாக்டருடைய கண்களில் கண்ணீர் வர ஆரம்பிச்சிருச்சு. அவர் அந்த மகளை உற்சாகப்படுத்தி ஜெபம் பண்ணிட்டு, அம்மா நீ என்ன கொடுக்கணும்னு நினச்சியோ நான் அதை அந்த மிஷினரி கொடுத்துட்றேன், நீ 2 கண்ணோட விடுதலையோட வாழு, ஆனால் தேவையுள்ளவர்களுக்கு கண் பார்வையை கர்த்தர் நிச்சயமாக ஏற்ற நேரங்களில் கொடுப்பாருமான்னு சொல்லி உற்சாகப்படுத்தி அனுப்பியிருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, இப்படி ஏராளமான நிகழ்வுகளை நான் சொல்லிட்டு போகலாம். ஆகவே இந்த மிஷினரி ஊழியங்களில் ஆசையாக ஈடுபடுங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் உங்களோடு கூட வருகிற இந்த நாட்கள், அதாவது மே மாதம் பிறந்தாலே உழைப்பாளர்கள் தினம் என்று சொல்லுவார்கள். அதை குறித்து சில குறிப்புகளை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் கடினமாக உழைக்கிறோம், அந்த உழைப்பாளர்களுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் உலக அளவிலே நடந்த ஒரு சம்பவம். பிரெஞ்சு நாட்டில் முதல் தொழிலாளர் புலர்ச்சி ஏற்பட்டது. இந்த நாட்களில் 8 மணி நேரம்னு இப்போ வச்சுருக்கோம், அந்த நாட்களில் 12 மணி நேரம் 16 மணி நேரம், ஆனால் வேலை முடிகிற வரைக்கும் வச்சு அனுப்புவாங்க, ஆனால் அதே சம்பளம் தான் கொடுப்பாங்க. ஆனால் கடைசியாக ஒரு காலத்தில் தொழிலாளர்கள் ஒன்று கூடி ஒரு புரட்சி செய்தார்கள். அதன் பின்பு தான் 8 மணி நேரம் வேலைன்னு சொல்லி ஒரு உலக அளவிலே குறிக்கப்பட்டது. அருமையானவர்களே, இன்றைக்கும் கத்தோலிக்க சபைகளிலே பார்த்தீங்கன்னா இந்த மே 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் யோசேப்பு தினம்னு சொல்லி கொண்டாடும். என்னென்னா அவர் இந்த தச்சு தொழிலில் ஈடுபட்டிருந்தாருன்னு சொல்லி சரித்திரத்தில் வாசிக்கிறோம். ஆகவே தொழிலாளர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், உழைக்கிறவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதில் நம்முடைய வேதம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறது. நம்முடைய பைபிள்லையும் பார்த்தீங்கன்னா
இடைவிடாமல் உழைத்தவர்களுக்கான முக்கியத்துவத்தை குறித்து நம்ம நிறைய வாசிக்கலாம். குறிப்பாக 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் முதல் 14 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, எலியா தீர்க்கதரிசி வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறார். ஆனால் அவருக்கு உதவியாக இருந்த எலிசாட்ட என்ன சொல்கிறாரு, நான் எடுத்துக்கொள்ளப்படும்போது நீ பார்த்து விட்டாய் என்றால் நிச்சயமா என்கிட்ட இருக்கிற வரங்கள் உனக்கு 2 மடங்காக கிடைக்கும், என் மேலே இருக்கிற ஆசீர்வாதம் உனக்கு 2 மடங்காக கிடைக்கும்னு சொல்லி. அதனால் இந்த எலிசா என்ன பண்ணுறாரு, எலியா எங்கெல்லாம் போகிறாரு விடாப்படியாக போகிறாரு பார்த்துக்குங்க. அந்த ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா கில்கால் போகிறாரு, எரிகோ போகிறாரு, பெத்தேல் போகிறாரு. இப்படி ஒவ்வொரு இடங்கள்லையும் அவர் மாறி மாறி போகிற இவர் பின்தொடர்ந்து போயிட்டே இருக்கிறாரு. என் அன்புக்குரியவர்களே, என்ன நமக்கு சொல்லுறாருன்னா, ஒரு ஆசீர்வாதம் வேணும்னா ஒரு விடாப்பிடியாக ஒரு கடினமாக உழைக்கிறது தப்பு இல்லை அப்படிங்கிறது தான் பார்த்துக்குங்க. அதே மாதிரி அப்போஸ்தலர் 7ஆவது அதிகாரத்தில் 54லேருந்து 60 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்தேவான் கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறார். அன்னைக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை அல்ல. எல்லாரும் கையில் ஒரு கல்லை தூக்கி வச்சுக்கிட்டு பல்ல நரன்னு கடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஸ்தேவானுக்கு நல்லா தெரியும் கல்லால் எரிய போகிறாங்கன்னு சொல்லி, செத்தாலும் பரவாயில்ல இவங்களுக்கு சொல்ல வேண்டிய சத்தியத்தை சொல்லிடணும்னு சொல்லி அன்னைக்கு ஸ்தேவான் அந்த சத்தியத்தை சொன்னதுனால தான் சத்தியத்தை கேட்டுக்கொண்டு இந்த சவுல் என்ற அந்த வாலிபன் சிந்திக்க ஆரம்பித்தான். அதனால தான் அவனை ஆண்டவர் பவுலாக மாற்றினார் பார்த்துங்க. ஆகவே சூழ்நிலை சாதகமோ பாதகமோ கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அதோடு கூட சங்கீதம் 63 1-11 வரை வாசித்தீங்கன்னா, தாவீது அவர் ஒரு அரசராக இருந்தாலும் ஒரு தீவிரமான விருப்பத்தோட கடவுளை ஆராதிக்கிறது, கடவுளை பிரியப்படுத்துறது, எந்த காரியமாக இருந்தாலும் அவருடைய ஒரு முழு ஈடுபாடோட செய்வாருன்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அதனால தான் சவுல் தாவீது அந்த சின்ன வயசுலையும் எங்கெல்லாம் அனுப்பினாரோ அங்கெல்லாம் அவர் புத்திமானாக நடந்து கொண்டார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவருடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, உலக பிரகாரமாக நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பொறுப்புகளிலேயும் இப்படி ஈடுபாடோட வாஞ்சையோட ஒரு முழு விடாப்பிடியோட நம்ம செய்தோம்னா நிச்சயமாக நமக்கு அதற்கான ஆசீர்வாதம் உண்டு பார்த்துக்குங்க. ஆகவே என் அன்பானவர்களே, இந்த ஆசீர்வாதத்தை நாம் எல்லாரும் பெற்று அனுபவிப்போம். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை படைச்சதில் 6 நாள் தான் எல்லா காரியத்தையும் செய்தார்னு சொல்லி பைபிள் எழுதியிருக்கு. 7ஆம் நாள் ஒரு ஓய்வு நாள். எல்லா மனுஷனுக்குமே ஒரு சரீர ஓய்வு தேவைப்பட்டுக்குங்க. அருமையானவர்களே, மிருகங்கள் கூட போதுமான அளவுக்கு ஓய்வு எடுக்குது. ஆனால் இன்னைக்கு மனித ஜென்மம் நிறைய பேர் இந்த பண ஆசை பிடிச்சி 24 மணி நேரமும் வேலை செய்துக்கிட்டே இருக்காங்க. அருமையானவர்களே, இதில் தான் நிறைய பேர் வியாதி திடீர்னு காணாமல் போயிடுறாங்க. ஆண்டவருடைய தன்மையை நம்ம பின்பற்றணும்னா 6 நாள் வேலை செய்யுங்க, 7 நாள் ஓய்ந்திருந்து பாருங்க. உங்களை அறியாமலே உங்களுக்குள்ள ஒரு ரெப்ரஸ் ஆகும். உங்களுடைய பாடி, உங்களுடைய சிந்தை ரொம்ப தெளிவாகும். நீங்கள் ரெஸ்ட் எடுக்கும்போது தான் புதிய புதிய ஐடியா தோணும் பார்த்துக்குங்க. அதனால தான் இந்த ஓய்வு நேரம் ரொம்ப அவசியம் தேவை. அவை தேவையான அளவுக்கு ஓய்வு எடுக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அருமையானவர்களே, இந்த தொழிலாளர்கள் 2 டைப்பில் சொல்லலாம். ஒன்று அமைப்பு வேலை, இன்னொன்று அமைப்பு சாரா வேலை. அருமையானவர்களே, 90% மக்கள் அமைப்பு சாரா வேலையில் தான் இருக்காங்க. அவங்க வேலைக்கு போனால் மட்டும்தான் கூலி உண்டு பார்த்துக்குங்க. ஆனால் ஒரு 10% பேர் நல்ல நிறுவனத்தில் நல்ல அரசு பணியில் இருப்பாங்க. அவங்க 5 நாள் லீவ் போட்டுக்குவாங்க, 10 நாள் லீவ் போட்டுக்குவாங்க. அப்புறம் மெடிக்கல் சர்டிஃபிகேட் டாக்டர்கிட்ட ஒரு 10 ரூபா கொடுத்து வாங்கி அதையும் கொண்டு கொடுத்து லீவ் போட்டுக்குவாங்க. அது வேற கூட்டம் பார்த்துங்க, அது இருக்கட்டும். ஆனால் அந்த அமைப்பு சாராமல் இருக்கிறார்களே, இவர்கள் படுகிற பாடுகள் தான் ரொம்ப அதிகம். ஆகவே என் அன்பானவர்களே, எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சிந்தை ரொம்ப அவசியம் தேவை. அருமையானவர்களே, பிலிப்பியர் 3ஆவது அதிகாரம் 5ஆம் வசனத்திலே 2ஆவது அதிகாரம் 5ஆம் வசனத்தில் எழுதியிருக்கு, இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தை நம்மிலே இருக்க வேண்டும் சொல்லி எழுதியிருக்கு. அருமையானவர்களே, விடுமுறை இன்றி வேலை அப்படின்னு சொல்லி யாராவது உங்களை உற்சாகப்படுத்தினாங்கன்னா அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஏனென்றால் விடுமுறை என்பது கடவுள் கொடுத்த ஒன்று பார்த்துக்குங்க. ஆகவே இந்த விடுமுறை எடுத்து முறையாக காரியங்களை செய்யுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அருமையானவர்களே, இந்த கிறிஸ்துவின் சிந்தை என்கிற காரியத்தில் நம்ம யோசித்து பார்ப்போம் என்றால், ஆவியின் கனிகளை குறித்து எழுதப்படும் போது கலாத்தியர் 5:22-23 வரைக்கும் அதில் நல்ல ஒரு தெய்வீக குணாதிசயம், அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு. அருமையானவர்களே, நாம் வேலைக்காரராக இருக்கலாம், முதலாளியாக இருக்கலாம், ஆனால் கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு அவசியம் தேவை. அருமையானவர்களே, பிலிப்பிய திருச்சபை குறித்து பவுல் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, அவங்க எல்லாருக்குள்ளாக ஒருமனை இருந்துச்சு, ஏக அன்பு இருந்துச்சு, ஏக சிந்தை இருந்தது. யாருமே பெருமையினால் செய்யாமல்
ஒருவருக்கொருவர் அன்பினாலே செய்தார்கள் சொல்லி இருக்கு. முதலாளியாக இருக்கட்டும், வேலைக்காரங்களாக இருக்கட்டும், ஒரு அன்பின் ஈடுபாடு, ஒரு கட்டுப்பாடோட நான் காரியங்களை செய்தோம் என்றால் மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக தெரிந்து வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களை தெரிந்து கொள்ளும்போது அவர்களுக்குன்னு கொடுத்த ஒரே பொறுப்பு, நீங்கள் உலகம் எங்கிலும் போய் சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி அறிவியுங்கள். அது மாத்திரமல்ல, கட்டப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுங்கள், வியாதியஸ்தர்களை சுகமாக்குங்கள், நிம்மதி இல்லாதவர்களுக்கு சமாதானத்தை கொடுங்கள் என்று சொல்லி இயேசு தம்முடைய சீசர்களை அனுப்பி வைக்கிறார். அருமையானவர்களே, வேலைக்காரர்களை முதலாளிகள் உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதில் நம்முடைய ஆண்டவர் அதிக கவலையோடு இருக்கிறார். பார்த்துக்குங்க, அவருடைய சீசர்களை எவ்வளவு தூரம் உற்சாகப்படுத்த முடியுமோ உற்சாகப்படுத்துவார். வேத புஸ்தகத்தில் போவாஸை குறித்து வாசிக்கும் போது, போவாஸ் பெரிய ஒரு பண்ணையாளர் பார்த்துக்குங்க. ஆனால் போவாஸுடைய அந்த வேலைக்காரங்கள்லாம் போவாஸை பார்க்கும்போது கர்த்தர் உமோடு இருப்பாராகன்னு சொல்லி வாழ்த்துவாங்களாம். உடனே போவாஸ் சொல்லுவாராம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என் பிள்ளைகளேன்னு சொல்லுவாராம். விவசாய நிலங்களை அறுக்கும்போது தாராளமாக உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எல்லாரும் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லுவாராம். ஆனால் அவருடைய நில புலன்களில் வளைந்தது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அதிகமான ஒரு ஆசீர்வாதம். பார்த்துக்குங்க என் அன்புக்குரியவர்களே, நாம் நம்மிடத்தில் வேலை செய்கிறவர்களை காரியங்களில் மிகவும் கண்ணியமாக கருத்தாக இருக்கணும். இன்னும் நீங்கள் கேட்டிங்கன்னா, வேலைக்காரருடைய கூலி இருட்டுற வரைக்கும் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பைபிள் எழுதியிருக்கு. அதுவே வேலைக்காரங்க முழுவதும் வேலை செய்து பகல் முழுவதும் வேலை செய்து முடிக்கும்போது அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை நீங்கள் சந்தோஷமாக கொடுத்துருங்க. சில நேரங்களில் எனக்கு கூடுதலாக 1 ரூபா தாங்க, 5 ரூபா தாங்கன்னு கூட கேட்டாங்கன்னா சந்தோஷமாக கொடுங்க. அது நிச்சயமாக ஆசீர்வாதம் தான். பார்த்துக்குங்க அன்புக்குரியவர்களே, நீங்கள் முதலாளிகள், உங்களை ஆண்டவர் நிச்சயமாக கனம் பண்ணுவார். நம்முடைய ஆண்டவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறார். பார்த்துக்குங்க, அவர் சொல்லும்போது, நான் நறுங்குண்டவர்களுக்கும் நொறுங்குண்டவர்களுக்காக தான் நான் வந்தேன், பிணியாளியாகத்தான் நான் வந்தேன்னு சொல்கிறார். பார்த்துக்குங்க, ஏன்னா எங்கெல்லாம் தேவையுள்ள ஜனங்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு உதவி செய்தார். இன்னும் பார்த்தீங்கன்னா, எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கும்போது அவர்களை பார்த்து அவர் மனதுருகினார். என் ஜனங்களுக்கு நான் ஏதாயிலும் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவருடைய இருதயம் துடித்தது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். பார்த்து, ஆகவே நம்முடைய ஆண்டவர் இரக்கமுள்ள ஆண்டவர், தம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்களில் அதிக அக்கறையோடு கூட இருக்கிற ஆண்டவர். தாளந்து குறித்து சொல்லும்போது கூட பார்த்தீங்கன்னா, அன்புக்குரியவர்கள், இந்த தாளந்துகளை ஒவ்வொருவரும் முறையாக பயன்படுத்த வேண்டும். திறமை இல்லாதவங்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. நீங்கள் வேலைக்காரங்களாக இருக்கலாம், முதலாளியாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, சும்மா இருந்து சாப்பிடணுங்கிறது உரிமை யாருக்கும் கிடையாது. ஆண்டவர் அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தை உருவாக்கும் போதே ஆதாம் ஏவாள் கையில் என்ன சொல்லி கொடுக்குறாருன்னு, இந்த தோட்டத்தை பண்படுத்துங்க, அப்புறம் பாதுகாத்துக் கொள்ளுங்க, சும்மா பழத்தை சாப்பிட்டு தூங்குன்னு அவர் சொல்லவே இல்லை. பார்த்துக்குங்க, ஆகவே நீங்கள் முதலாளியாக இருக்கலாம், வேலைக்காரங்களாக இருக்கலாம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில் கவனமாக இருங்கள். அந்த தாளந்துகளை பயன்படுத்துங்க. நீங்கள் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் தான் அநேக காரியங்களுக்கு நீங்கள் அதிகமாக நீங்கள் ஓனராக முடியும். பார்த்துக்குங்க என் அன்புக்குரியவர்களே, ஆகவே கொஞ்சம் காரியங்களில் கூட உண்மையாக இருங்க. பவுல் தெசலோனிய திருச்சபைக்கு கடிதம் எழுதும்போது என்ன எழுதுறாருன்னா, 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 8-12 வரைக்கும் என்ன எழுதியிருக்காருன்னா, உனக்கு வேலை செய்யவே மனசே இல்லை, நீ எப்போ பார்த்தாலும் சோம்பேறியாகவே இருக்கிற, ஒரு ஈடுபாடே இல்லைன்னா நீ சாப்பிடாத அப்படிங்கிறாரு. சரிதானா? நீ சாப்பிடாத, நீ சாப்பிடணும்னா நீ வேலை செய்ய தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இலவசமாக சாப்பிட்றத இந்த வேதம் அனுமதிக்கவில்லை. கடவுள் எல்லாருக்கும் உணவு கொடுக்குறாரு, எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் பறவைகளுக்கு கொடுக்குறாரு, காடுகளில் இருக்கிற மிருகங்களும் கொடுக்குறாரு. எந்த மிருகத்துக்கும் அது தங்கியிருக்கிற இடத்துல கொண்டு போய் கொடுக்குறதில்ல, இல்லையா? யோசித்து பாருங்க, அந்தந்த மிருகங்கள் அதுக்கான உணவை தேடிக்கொள்ளணும். பறவைகள் கூட பார்த்தீங்கன்னா பறந்து போய் எங்கே உணவு இருக்குது, எங்கே தானியம் இருக்குது, எங்கே பழுத்த பழம் இருக்குன்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சி தான் கூட்டில் இருக்கிற குருவி கூட கொண்டு வருது. ஆகவே உழைப்பு நம்முடையது, முயற்சி நம்முடையது, ஆசீர்வதிக்க வேண்டியது தேவனுடைய வேலை. அருமையானவர்களே, வேலைக்காரர்களுக்கும் ஓனருக்கும் எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப் இருக்க வேண்டும் என்பதை நீதிமொழிகளின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் என்ன எழுதியிருக்குன்னா, நீ எப்பொழுதும் பேசிக்கிட்டே இருக்காத, நீ பேசிக்கிட்டே இருந்தா நீ ஒரு முதலாளி, எப்போ பார்த்தாலும் அறிவுரையே சொல்லிக்கிட்டு இருந்தா வேலைக்காரன் எந்த பாடத்தையும் கற்றுக் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறது பைபிளில். சரியா? ஆகவே ஒரு வேலைக்காரர்களுக்கு ஒரு காரியத்தை சொன்னால் அதை அவர்கள் ப்ராக்டிஸ் செய்து அதை கற்று செயல்படுத்துவதற்கு ஊக்குவிக்க வேண்டுமே தவிர தொடர்ந்து நொடன்னு சொல்லிட்டு இருந்த அந்த ஆளுக்கு எப்பவுமே வேலை இந்த புலம்பல் தான் சொல்லி ஒரு காரியத்தை கூட அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, காதில் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆகவே என் அன்பான முதலாளிகளே, உங்களுடைய வேலைக்காரர்களுக்கு ஒரு காரியத்தை கருத்தாக சொல்லிக் கொடுத்து அதை செய்வதற்கு அதை அவர்களை ஊக்குவியுங்கள். அருமையானவர்களே, இந்த காரியத்தில் கவனமாக இருங்கள். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார்.
ஈசாக்கு அந்த நாட்களில் விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார்னு சொல்லி பைபிள் எழுதியிருக்கு. அப்படின்னா என்ன சொல்லுங்க, நம்ம விதைக்க வேண்டியது நம்முடைய கடமை. அப்போது ஆண்டவர் 100 மடங்காக நம்ம என்ன செய்வார், பலுகி பெருக பண்ணுவார். ஆகவே என் அன்புக்குரியவர்களே, கடினமாக உழைக்க வேண்டியது, கஷ்டப்பட வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அதை ஆசீர்வதித்து தர வேண்டியது கடவுளுடைய பொறுப்பு. பார்த்துக்குங்க, சங்கீதம் 128:2 கூட எழுதியிருக்கு, உன் கையின் பிரயாசத்தையே நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்குன்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ கையில் நீங்கள் பிரயாசப்பட்டால் தான் நீங்கள் சாப்பிட முடியும். அதுதான் உங்கள் வீட்டில் தங்கும். நீங்கள் வேலைக்காரர்களாக இருக்கலாம், முதலாளியாக இருக்கலாம், அதுதான் உங்கள் வீட்டில் தங்கும். ஆகவே சமநிலையோடு செயல்படுங்க. உங்ககிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு ஆத்மா இருக்குங்கிறத மனசில் வச்சு அவங்கள உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னராக தயவுசெய்து நடத்துங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதம். அந்த உழைப்பாளிகள் மட்டும் உழைச்சாங்கன்னா நீங்கள் சீமான்கள் ஆகிடலாம். பார்த்துக்குங்க. அன்புக்குரியவர்களே, நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ஹென்ரி போர்டு பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வேலைக்காரங்களை மதிக்கவே மாட்டாராம். எவெல்லாம் மடையன் தான் இருப்பாராம். அப்படி நினச்சிக்கிட்டு தான் அவர் ஒவ்வொரு நாளும் இருந்துகிட்டு இருந்தார். ஒரு நாள் அவருடைய கார் ரோட்டில் நின்று போச்சு. பார்த்துக்குங்க. அப்போ தான் அந்த காரில் அந்த வீலை கழட்டி வேறு டயரை மாற்றும்போது அந்த நட்டு எல்லாமே அப்படியே செதறிடுச்சு. அந்த வழியாக ஒருத்தன் வாரான். அவன் சரியாக துணியும் போடலை, முடியெல்லாம் ஜடாமுடியாக இருக்குது. அவனை கூப்பிட்றா, தம்பி இந்த நட்டெலாம் இந்த பள்ளத்தில் விழுந்துருச்சு, நீ கொஞ்சம் இறங்கி எடுத்துட்டு உனக்கு எவ்வளோ வேணா தரேன்னு சொல்லி. அப்போ அவன் சொன்னானா, சார் இதுக்கு ஏன் சார் கவலைப்படுற, ஏற்கனவே 3 வீல்லையும் 4 போல்ட் இருக்குல்ல, அதில் ஒன்று கழட்டி இதில் மாட்டி வண்டி எடுத்துகிட்டு போ சார், கொஞ்சம் தூரம் போனால் அங்கே ஒரு கடை இருக்குது, 4 போல்ட் வாங்கிக்கலாம், சீக்கிரம் போ சார், இதுக்கு ஏன் சார் டைம் வேஸ்ட் பண்ணுறேன். அப்போ தான் நினச்சாராம், நான் இவனை பைத்தியக்காரன்னு நினச்சேன், ஆனால் இவனுக்கும் அறிவு இருக்குன்னு சொல்லி அன்னைக்கு தான் நினச்சாராம், என் கம்பெனியில் வேலை செய்கிறவங்க யாரும் பைத்தியக்காரன் கிடையாது, என்னை விட அறிவாளிகள், அவருடைய அறிவை நாம் பயன்படுத்தணும்னு சொல்லி அன்னையிலிருந்து உற்சாகப்படுத்த ஆரம்பித்தார். அவருடைய கம்பெனி பல மடங்காக பெருகி இன்றைக்கு போர்டு நிறுவனம்னா உலக அளவில் இருக்குது. பார்த்துக்குங்க. அருமையான என் அன்பான முதலாளிகளே, உங்களோட வேலைக்காரர்களை கண்ணியப்படுத்து, உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னராக நினைங்க. அவங்கள தேவன் ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளில் நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் எல்லா முதலாளிகளுக்கும் அன்றைய வேலைக்காரர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். சாமி, நீர் எல்லாரையும் சமநிலையிலே நேசிக்கிறீர் என்பதை ஒவ்வொருவரும் கண்டுகொண்டு எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய வீட்டில் வரும்போது அங்கே முதலாளியும் இல்லை, ஏழையும் இல்லை, பணக்காரனும் இல்லை, எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற நிலையில் இருப்போம் என்கிற நிலையோட அன்றைய எல்லாரும் காணப்படும்படி இயேசுவின் நாமத்தினாலே உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்ட எல்லாரையும் பலப்படுத்தும். அவருடைய குடும்பங்களுடைய பிள்ளைகள் அவருடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக இருக்கும்படி எங்கள் பிதாக்களின் தேவனே உம்முடைய கரும்புடைய பிள்ளைகளை நடத்தட்டும். அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபங்களை கேட்கின்றோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரை நடத்துதல் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமேன்.